வணக்கங்க. தமிழ் கதைக்களம் யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகம் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய தேசாந்திரி புத்தகத்திலிருந்து பகுதி 4, லோனாவாலாவில் பார்த்த மலை. பூனாவுக்கு அருகில் உள்ளது லோனாவாலா. இது ஒரு மலை வாசஸ்தலம். சஸ்யாஸ்திரி என்ற மலைத்தொடரின் மீது அமைந்துள்ளது இந்த ஊர். லோனாவாலா என்பது சமஸ்கிருத பெயரான லோனாவலி என்ற சொல்லிலிருந்து உருவானது. அதற்கு அர்த்தம் குகைகள் நிறைந்த பகுதி என்பதாகும். இது உண்மை என்பது போல இந்த மலையின் பல்வேறு பகுதிகளில் புத்த துறவிகள் வாழ்ந்த குகைகள் காணப்படுகின்றன. லோனாவாலாவிற்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. அது அங்குள்ள பெரிய ஏரி. நரசையாவின் கடலோடி என்ற புத்தகத்தை வாசித்த நாளில் முதல் முறையாக இந்த ஊரை பற்றி அறிந்தேன். அவர் இந்த நகரில் தனது கடற்படை பயிற்சிக்கு வந்து தங்கியிருந்ததை பற்றி மிக அழகாக எழுதியிருந்தார். லோனாவாலாவுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையை அது தொடர்ந்து தூண்டிக்கொண்டே இருந்தது. புகைப்பட கலைஞரான இன்னொரு நண்பர், இந்தியாவில் சிரபுஞ்சிக்கு அடுத்தபடியாக அதிக மழை பெய்யும் இடம் லோனாவாலா, அதை மழைக்காலத்தில் சென்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கடிதம் எழுதியிருந்தார். புகைப்பட கலைஞரான இன்னொரு நண்பர், இந்தியாவில் சிரபுஞ்சிக்கு அடுத்தபடியாக அதிக மழை பெய்யும் இடம் லோனாவாலா, அதை மழைக்காலத்தில் சென்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கடிதம் எழுதியிருந்தார். லோனாவாலாவுக்கு ஒரு மழைக்காலத்தின் துவக்க நாளில் போய் இறங்கினேன். பொதுவாக எல்லா மலை நகரங்களுமே மிக அழகானவையாக இருக்கும். லோனாவாலாவும் உடல் எங்கும் பாசி படர்ந்து விட்டது போன்று பசுமையை நம்மீது பரவவிடும் பேரழகு கொண்டது. வருடத்திற்கு சில நாட்கள் அபூர்வம் போல மழை பெய்யும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வசித்த எனக்கு மழை எப்போதுமே தேடிச் சென்று பார்க்க வேண்டிய அதிசயமானது. லோனாவாலாவில் நான் சென்று இறங்கிய போதே சாரல். சாலைகள் ஈரத்தில் ஊறியிருந்தன. கட்டடங்கள், வாகனங்கள் தனியே வாலாட்டியபடி நின்று கொண்டிருக்கும் குதிரைகள் என யாவிலும் மழையின் சுவடுகள். மழை பல கோடி தந்தியங்கள் கொண்ட ஒரு வாத்தியக்கருவி என்று எழுதினார் பாரதியார். மிகுந்த கவித்துவமான கற்பனை. லோனாவாலாவின் தெருக்களில் மலைக்குள்ளாக ஆட்கள் கடந்து செல்வதும் சிறிய இயக்கம் நடந்து வருவதும் பழகியிருந்தது. தங்கியிருந்த விடுதியில் அறையின் படுக்கையில் முதல் தண்ணீர் குழாய் வரை யாவிலும் குளிர்ச்சி பீரிட்டு கொண்டு இருந்தது. விடுதியின் எல்லா அறைகளிலும் கண்ணாடி ஜன்னல்கள் பொருத்தியிருந்தார்கள். ஜன்னலுக்கு வெளியே பகலை விழுங்கியபடி பெய்து கொண்டு இருந்தது மழை. மழையை பார்க்க துவங்கினேன். பீம்சிங் ஜோ பாடுவது போல மழை மெதுவாக துவங்கி பார்த்து கொண்டே இருக்கும் போதே ஒரு இடத்தில் மையம் கொண்டு அங்கேயே சஞ்சாரம் செய்ய துவங்கியது. அதன் வேகமும் விஸ்தாரமும் கூடிக்கொண்டே வந்து ஒரு புள்ளியில் மழை தெரியவில்லை. நெசவுத்தறியில் நூல்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆடையை உருவாக்குவது போல தண்ணீர் வஸ்திரம் ஒன்றை மழை நெய்து கொண்டிருந்தது. நெசவுத்தறியில் நூல்கள் சேர்ந்து உடை உருவாக்குவது போல தண்ணீர் வஸ்திரம் ஒன்றை மழை நெய்து கொண்டிருந்தது. லயம் என்ற சொல்லின் அர்த்தம் அந்த நிமிஷத்தில் கண்முன்னே கூடியிருந்தது. பின் ஒரு காற்று மலையின் ஊடாக கடந்தபோது மழை சிதறியது. இப்போது மழை ஒரு காட்டுவாசியின் நடனத்தைப் போல அதுவரை கண்டறியாத நடன அசைவுகளோடு துள்ளியும் குதித்தும் வடிவமற்றதொரு நடனத்தை நிகழ்த்தி கொண்டிருந்தது. மழை சிறுவயதிலிருந்தே புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒரு மாயம்தான். மழையை முழுமையாக யாராவதும் பார்க்க முடியுமா? நாம் பார்ப்பது பெய்யும் மழையின் சிறு பகுதியைத்தானே. மழையின் சத்தம் எங்கிருந்து உருவாகிறது? மழை சத்தமிடுவதில்லை. அது பூமியில் விழுவதால் ஏற்படும் சத்தத்தை தான் நாம் மழையின் சத்தம் என்கிறோமா? அப்படியென்றால் அது மண்ணின் சத்தம் இல்லையா? மழை துளியா அல்லது கூட்டமா? தான் எங்கே விழப்போகிறோம் என்று மழைத்துளிக்கு தெரிந்திருக்குமா? மழை மண்ணில் விழும் வரை நம் கண்ணில் தெரிகிறது. மண்ணுக்கு கீழேயும் அது போய்கொண்டுதானே இருக்கும். என்றால் மழை தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்கிறதா? மழைக்கு எத்தனை விரல்கள் இருக்கின்றன? அது ஏன் உலகோடு தாளம் இசைத்தபடி இருக்கிறது? சில நேரம் மழை குழந்தையின் சிரிப்பை போல் இருக்கிறது. சில நேரம் மிருகத்தின் மூர்க்க உருமல் போல இருக்கிறதே, அது ஏன்? சிறுவயதில் ஊரில் மழை பெய்ய துவங்கியதும் பெண்கள் மலைக்குள்ளாகவே ஓடி தூக்குவாளிகளில் தண்ணீர் குடங்களை வைத்து பிடிப்பதை கண்டிருக்கிறேன். ஆண்கள் மழை மழை என்று உற்சாகமாக சொல்லும் போதெல்லாம் பெண்கள் தண்ணீர் தண்ணீர் என்று சொல்வார்கள்.
மழையை ரசித்து வர்ணித்து வேடிக்கை பார்ப்பதை விடவும் சேகரிக்கவும் பாதுகாக்கவும் தேவையான தண்ணீர் என்று பெண்களுக்கு புரிந்திருந்தது. மழை எத்தனையோ கொண்டு வருகிறது. மழை பெய்து முடித்த பிறகு மண்ணில் இருந்து எழும் வாசத்தை நுகர்ந்திருக்கிறீர்களா? மண் பூக்கும் நேரம் இது. எல்லா நறுமணங்களை விடவும் அதிசுகந்தமானது மண்ணின் வாசனை. மழை பெய்ய துவங்கியதும் மனித சுபாவம் மாறத் துவங்கி விடுகிறது. யாரும் குரலை உயர்த்தி பேசிக் கொள்ளவில்லை. மாறாக மழை பெய்யும் போது யார் யாரை பார்த்தாலும் முகத்தில் மெல்லிய சிரிப்பு கரைதிட்டி நிற்பதை உணர முடிகிறது. மழை ஒரு தியானத்தைப் போல மெல்ல நம்மை அதற்குள்ளாக அமிழ்த்து போகச் செய்கிறது. ஈரத்தின் நுண்கால்கள் தவிர்க்க முடியாததாகிறது. சாத்தப்பட்ட ஜன்னல் கதவுகளை மின்னல் வெளிச்சம் தட்டி திறக்க முயற்சிக்கிறது. மழை வானத்தை மறைத்து விடுகிறது. மழைக்கு பிந்திய இரவுகள் அடர்த்தியானவை. வீடுகளில் வெளிச்சம் முந்திய நாட்களை விடவும் அதிக பிரகாசம் கொண்டது போல தோன்றும். பெயர் தெரியாத பூச்சிகள் சுவர்களில் வாசல் படிகளில் அலையும். இரவில் பெய்யும் மழை ஒரு ரகசியம். அது நம் கனவுக்கும் நிஜத்துக்கும் இடையில் பெய்கிறது. லோனாவாலாவில் மழை காலையில் துவங்கி முடிவற்று பெய்து கொண்டே இருந்தது. யாவரும் மழைக்கு பழகியிருந்தார்கள். மலைக்கோட்டு அணிந்த ஒரு சிறுமி சைக்கிளில் சுற்றி வந்து என் விடுதியின் எதிரில் இருந்த கடையில் ரொட்டிகள் வாங்கி போகிறாள். ரொட்டிக்குள் கூட மழையின் ஈரம் படிந்து இருந்தது. ரேடியோவில் இருந்து வரும் பாடல் மழையில் கசிந்து ஓடிக்கொண்டிருந்தது. சாலைகளில் வழிந்து செல்லும் தண்ணீரில் கால்களை உரசியபடியே ஒரு ஆள் நடந்து போவது தெரிந்தது. மழையை வேடிக்கை பார்க்க துவங்கியதிலிருந்து மனம் மெல்ல தன் எடையை இழப்பதையும் ஈரம் உறிஞ்சும் காகிதத்தைப் போல நான் மழையை உறிஞ்சிக் கொண்டிருப்பதையும் போலவே தோன்றியது. விடுதியில் இருந்து இறங்கி ஒரு உணவகத்துக்கு போனபோது அமைதியாக இருந்தது. உணவகத்தில் இருந்த எவரும் மழையை வேடிக்கை பார்க்கவில்லை. அவர்கள் தற்செயலாக திரும்பி வெளியே பார்த்துவிட்டு பிறகு மௌனமாக தேநீர் அருந்திக் கொண்டு இருந்தார்கள். மழை உணவுக்கு புது ருசி தந்துவிட்டது. வழக்கமாக சாப்பிடும் கோதுமை ரொட்டி கூட அப்போது தனித்த ருசியுடையதாக மாறியிருந்தது. மலைக்குள்ளாகவே நடந்து சென்றேன். உருளைக்கிழங்குகள் ஏற்றி வந்த டிராக்டரில் ஒருவன் ஈரம் சொட்ட உட்கார்ந்திருந்தான். அந்த மூட்டைகளில் இருந்து ஒரு உருளைக்கிழங்கு ரோட்டில் உதிர்ந்து ஓடியது. ஓரிடத்தில் மலைக்குள்ளாக ஒரு சிறுமி ஆரஞ்சு நிற குடையை பிடித்தபடி சாவகாசமாக நடந்து வந்தாள். அவளது கையில் 4-5 ஊதா நிற மலர்கள் இருந்தன. அவள் ஓரிடத்தில் நின்று எதையோ உற்று பார்த்தாள். பிறகு யாருடனோ பேசிக்கொண்டு போவது போல தனியே ஏதோ சொல்லிக் கொண்டு இருந்தாள். நான் அவள் அருகில் போய் அங்கே என்ன இருக்கிறது என்று பார்த்தேன். ஒரு தவளை தன் பருத்த கண்கள் இரண்டையும் உருட்டியபடியே உட்கார்ந்து இருந்ததை காட்டினாள். நான் அவள் அருகில் போய் அங்கே என்ன இருக்கிறது என்று பார்த்தேன். ஒரு தவளை தன் பருத்த கண்கள் இரண்டையும் உருட்டியபடியே உட்கார்ந்து இருந்ததை காட்டினாள். மழையில் நனைந்து நனைந்து அதன் தோல் கருப்பு படிந்த பச்சை நிறத்தில் எரிந்தது. அந்த சிறுமி தவளையிடம் என்ன பேசிக் கொண்டிருந்தாள் என்று தெரியவில்லை. ஆனால் அவள் என்னை பார்த்ததும் வெட்கத்துடன் சிரித்தபடி நடந்து போகத் துவங்கினாள். நான் தவளையை பார்த்தேன். அதனிடம் சலனமே இல்லை. அது எப்போதாவது ஒருமுறை கண்களை இங்குமங்கும் திருப்பி மழை பெய்கிறதா என்று பார்த்துவிட்டு திரும்பவும் கண்களை மூடிக்கொள்கிறது. எனக்கும் தவளையோடு ஏதாவது பேச வேண்டும் என்ற ஆசையாக இருந்தது. ஆனால் தவளையோடு பேசும் வயதை நான் கடந்துவிட்டேன் என்று அறிவு சொன்னது. என்ன பேசுவது என்று தெரியாதவனாக இருந்தேன். அந்த சிறுமியின் மீது பொறாமையாக இருந்தது. பேசத் தெரியாமல் நடந்து அறைக்கு திரும்பி வந்தேன். மழை பெய்து கொண்டே இருந்தது. லோனாவாலாவில் இருந்த 3 நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மழையின் பேச்சை கேட்க பழகியிருந்தேன். மழையில் பகலும் இரவும் கரைந்து போய்கொண்டே இருந்தன. அங்கிருந்த ஊர் திரும்பிய பிறகு சில நாட்களுக்கு பிறகும் கூட உறக்கத்தில் மழையின் முணுமுணுப்பு கேட்டது. அன்றிலிருந்து மழையும் நானும் சக பயணிகள் போல ஏதேதோ நகரங்களில் ஒருவரை சந்தித்துக் கொள்வதும் சிரித்துக் கொள்வதுமாக நீள்கிறது எங்கள் பயணம். மழையோடு நட்பு கொள்ளாதவர்கள் எவர் இருக்கக்கூடும் சொல்லுங்கள். அலைவோம், திரிவோம்.